ஒரு பெரிய நகரத்தில் ஒரு செல்வந்தரின் தோட்டத்தில் மதிப்புமிக்க வைர மோதிரம் தொலைந்துவிட்டது. அவர் உடனே தன் வேலைக்காரர்களை அழைத்து, என் வைர மோதிரத்தை காணவில்லை, அதை கண்டுபிடித்து தருபவருக்கு பெரிய வெகுமதி அளிப்பேன், ஒவ்வொருவரும் மோதிரத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள் என்று கத்தினார். தலைமை வேலைக்காரன், அவர் தொலைத்திருக்கிறார், எல்லோரும் வேலையை விட்டுவிட்டு தோட்டத்தை தேடுங்கள் என்று மற்ற வேலைக்காரர்களிடம் உத்தரவிட்டான். வேலைக்காரர்கள் அவசரமாக தோட்டத்தின் அனைத்து பகுதிகளையும் தோண்ட ஆரம்பித்தனர். குழப்பமும் சத்தமும் மட்டுமே அதிகரித்தது. அப்பொழுது அங்கே புதியதாக வேலைக்குச் சேர்ந்த ஒரு இளைஞன் ரவி மெதுவாக வந்தான். அவன் மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் முதலாளியிடம் சென்று, ஐயா, மோதிரம் எங்கே தொலைந்தது என்பதை நீங்கள் சரியாகச் சொன்னீர்களா? தயவு செய்து எங்கே, எப்போது தொலைந்தது என்று நிதானமாக கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். முதலாளி கோபப்படாமல், நான் அதை குளத்தின் அருகில் இருந்த பெஞ்சில் வைத்துவிட்டு காய்ந்த இலைகளை சுத்தம் செய்யச் சென்றேன், திரும்பி வந்தபோது அது இல்லை என்று நிதானமாகச் சொன்னார். ரவி மற்றவர்கள் தோண்டாத அந்த பெஞ்ச் பகுதிக்குச் சென்றான். அங்கே மோதிரம் காய்ந்த இலைகளுக்கு அடியில் மறைந்திருந்தது. மற்றவர்கள் கத்திக் கொண்டிருந்த போது ரவி மட்டும் முதலாளி சொன்னதை உண்மையிலேயே கவனித்தான். முதலாளிக்கு ரவியின் கூர்ந்த கவனிப்பும் நிதானமான புரிதலும் மிகவும் பிடித்திருந்தது. மற்ற வேலைக்காரர்கள் அவசரப்பட்டதால் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்கினர். நீதி: அவசரப்பட்டுச் செயல்படுவதை விட நாம் முதலில் மற்றவர்கள் சொல்வதை தெளிவாகவும் நிதானமாகவும் கவனிக்க வேண்டும். சரியாக கவனிப்பது நம்முடைய வேலையை எளிதாக்கி நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.